அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது இப்ராஹிம் அரபிக் கல்லூரி அதிராம்பட்டினம் ஒன்று கூடல் பார்ட் 2. இது நவம்பர் மாதம் 25 நடைபெற்றது. இறுதி வரை பாருங்கள். இது பார்ட் முன்பு இதனுடைய வெளிவந்து விட்டது. இதனுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் செய்து போய் பார்த்துக் கொள்ளுங்கள் பார்க்காதவர்கள். அடுத்ததாக மௌலவி ஃபாசில் ஃபிர்தௌசி அவர்களை உதாசீனப்படுத்தப்படும் மார்க்க கல்வி என்ற தலைப்பில் உரையாற்றுவதை ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله عز وجل في القرآن: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. உலகத்தும் அகிலங்களில் படைத்து வழிபடுத்திக் கொண்டிருக்கூடிய இறைவனாக எல்லாம் அவருடைய சாதி சமாதானம் இறைவனுக்கு இறுதி நடிகாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் மனித நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பிடிச்சு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீது தாபீகள் மீதும் தாபீகள் மீதும் இமாம்கள் நடிகார்கள் குறிப்பாக இங்கே அனுபவக்கூடிய நம் அனைவர்களுக்கு இவருடைய சாமி சமாதானம் இருக்கிறது போகலாம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருடைய ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தை நெருக்கடியான நான் அதிகார நேரத்தில் கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு இறந்த இலக்கோடு கூறியிருக்கிறீர்கள். இந்த உறுதியான ஈமானோடு எந்த இலக்கை லட்சியத்தை கொண்டு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த இலக்கையும் லட்சியத்தையும் அடைந்து அதன் மூலமாக எப்படியும் பெற வேண்டும். வெற்றி பெற்ற குடும்பத்தாரோடு நம் அனைவர்களையும் அம்மா ஆக்குவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் செய்வேன். இப்படியவர்களே, ஒரு மார்க்க கல்வி என்பது இன்று உதாசனப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு தலைப்பை பொதுவாக இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற சூழலை பார்த்தா தெரியும். பயான் மாதிரி இல்லாமல் ஒரு கேஸ்லாம் ஒரு உரையாடலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னா எனக்கு காலம் மாறிடுச்சு. இந்த எல்லா வசதிகளும் அதுக்கேற்ற மாதிரியான சூழல்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட மார்க்கத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது இன்னைக்கு நம்மளோட குறைவாக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பார்வையில மார்க்கத்தை கற்றுக்கொள்வதுன்னு எப்படி இன்னைக்கு மார்க்கப்படுதுன்னு சொன்னா, வாரத்துக்கு ஒரு முறை சும்மா நம்ம இமாம் சொல்படி போய் கேட்போம், அல்லது யாருடைய ஒரு பயானை கேட்டுட்டா போதும் மார்க்கத்தை கற்றுக்கிட்டோம்
இதுவே மார்க்கத்தை உதாசனப்படுத்தக்கூடிய அம்சம். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா வழங்கிக்கோங்க. ஜும்மா நாளில் இமாம் உரையாற்றுகின்ற அந்த பிரசங்கத்தை கேட்பதும் அல்லது யாருடைய பயானை கேட்டுவிட்டோம் அல்லது யாருடைய உபதேசத்தை நான் நினைச்சுட்டோம் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அன்னைக்கெல்லாம் பார்த்தா மொபைல் போன் அது ஒரு டக்குனா அன்னைக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ வரும். ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆன் நாங்கள் படிச்சுட்டோம் கிடையாது. இதுவே மார்க்கத்தை உதாசனப்படுத்தக்கூடிய அம்சம் தான். மார்க்க கல்வி என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும், அது எப்படி முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும், இந்த கல்வியை அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் மக்களிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நீங்க இல்லாமல் அதை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்வது. நம்ம எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதிகளும் சாதனங்களும் தொழில்நுட்பங்களும் நம்மளை சுத்தி இருக்கிறது. கல்வி கற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் நம்மளை சுத்தி இருக்கிறது. இருந்தும் இந்த கல்வி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முதலாவது விஷயம். இன்னொன்று, அப்படி இந்த கல்வியை கற்காம விட்டால், படிக்காம விட்டால், அது மீது ஆர்வம் நாம் காட்டாம விட்டால் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இந்த பூமியில நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த கல்வி நாம் கற்கவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள. ஆனா இன்னைக்கு என்ன மக்களுடைய பார்வையில மார்க்க கல்வி என்ன கிடையாது சொன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறீங்க, சின்ன வயசுல குர்ஆன் ஓதுறதும் மத்தவங்க கணிப்பாங்க, அதுதானே மத்தவங்க கணிப்பாங்க. நம்ம ஒரு பேக்க போட்டுக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஓதுறத சூரத்துல் ஃபாத்திஹாவும் அல்லது ஒரு சில சூறாக்கள் மனப்பாடம் செஞ்சுக்கிறோம், அல்லது குர்ஆன் ஓதியும் அவ்வளவுதான். வேற என்ன நம்ம கத்துருக்கிறோம், அந்த குறிப்பிட்ட வயசோட அதை முடிஞ்சிடும், அதை புரிஞ்சு போச்சு. அதை நம்ம கற்ற மார்க்க கல்வி, அதை நம்ம கற்ற மார்க்க கல்வி இதுதான் நமக்கான. இந்த கல்வி எப்படி கற்க வேண்டும், அப்படி கற்காவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, இன்றைக்கு எந்த கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்னன்னா, பொதுவாக இன்னைக்கு மக்களுக்கு பத்தியில வந்து மார்க்க கல்வி உலக கல்வி அப்படிங்கிறது ஒன்று பிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உலக கல்வி நம்ம தனியா பார்க்கும் பொழுது மார்க்க கல்வி அங்க என்ன செய்யப்படுறது, ஓரம் கட்டப்படுகிறது. மார்க்க கல்வி என்ன கட்டப்படுறோம், குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிச்சுட்டு தொலை வைக்கிறது தான். மிஞ்சி கூட தொலை வைப்போம், அல்லது இந்த மாதிரி என்ன செய்யும், ஒரு உரையாற்ற முடியும். வேற என்ன மார்க்க கல்வி பெற்றா பிரசரித்திட முடியும், வேற என்ன வருமானம் ஈட்டிட முடியும், இப்படி நிறைய பேர் பார்க்கறாங்க. இப்படி வச்சுதான் போறாங்க. உலக கல்வி கற்றுக்கொண்டால் என்ன, வாழ்வில் பெரிய நிலைக்கு செல்லாம் போகலாம், பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகலாம், வசதி வாய்ப்புகளை என்ன செய்யலாம் அடையலாம், அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம், இதன் மூலமாக முடியாது அப்படிங்கிறான். பொதுவாக இதுவே முதல்ல உடைக்கப்படும். மார்க்கம் உலகம் என்பது முதல்ல என்ன செய்யப்படணும், பிரித்து பார்க்கப்படாமல் ஒன்றாக தான் பார்க்கப்பட வேண்டும். அதை எப்படி பார்க்கணும்னா, முன்னோர்கள் நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சொல்கிற பொழுது பிரித்து பார்க்கவில்லை. நபிமார்களுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுக்கிற பொழுது பிரித்து பார்க்கல. எப்படிதான் பார்க்க சொல்றாங்க, ஒன்றாகத்தான் பார்க்க சொல்கிறான். குர்ஆனை கொண்டுதான் எல்லா கல்வியும் நபிமார்கள் பெற்றார்கள். நபிமார்களுக்கு தொழில் தெரியலையா, மூசா நபி தொழில் பார்க்கலையா, தாவூத் தொழில் பார்க்கலையா, சுலைமான் நபி தொழில் பார்க்கலையா, அவங்களுக்கு ஆட்சி கொடுத்திருந்தா, ஆச்சரியத்தை கொடுத்திருந்தா, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் செய்தார்களே. எல்லா நபிமார்களும் தத்திரேஸ்வரம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபிமார்களும் தொழில் செய்திருக்கிறார்கள், அதன் மூலமா வருமானத்தை ஈட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். எதன் மூலமா, வேதத்தை கூட கற்றுக் கொடுத்தார். ஆனா நீங்க நம்ம என்ன பண்றோம், உலக கல்வி மார்க்க கல்வி. ஆனா அவங்க எப்படி பார்த்தா தெரியுமா, சின்ன சிம்பிளா கொடுக்குறவங்கள அவங்க எப்படி பார்த்துருக்காங்கன்னா, மார்க்க கல்வியோடு உலகத்தின் விஷயத்தை பார்த்தார்கள். அதனால் அல்லாஹ் மார்க்கத்தோடு சேர்ந்து உலகத்தினுடைய இன்பத்தையும் கொடுத்தார். அதன் மூலம் அவன் இன்மையில் மறுநடிச்சு அடைந்தார்கள். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பெற்றார்கள். முன்னோர்கள் உலக கல்வி கற்றுக்கொண்டாங்க இல்லையா, அது மார்க்கத்தோடு கற்றுக்கொண்டார்கள், மார்க்கத்தின் மூலமாக கற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய கல்வி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக அமைந்தது. மார்க்கம் நினைச்சப்படல, உதாசனப்படுத்தப்படவில்லை. இல்லை என்று சொல்லி இந்த மார்க்கம் கையில் கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு மார்க்கம் சொல்ற நீங்க இலகுவான நீங்க படிக்கிறோம், கேட்கிறோம். ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரு புத்தகத்தை கேட்க நினைச்சா உடனே கையில புத்தகம் நினைச்சு வந்துடும்.
இன்னைக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும். எப்படி அவங்க செஞ்சா நம்மளுக்கு கல்வி ஈஸியா கிடைக்கும். அப்ப அன்பர்களே, உலக கல்வி மார்க்க கல்வி பிரித்து பார்க்காமல் முதலாவது மார்க்கத்தோட சேர்ந்த ஒரு கல்வியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், உலக கல்வி நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது குரானிய கல்வி இருக்கும். குரானில் இருக்கும். குரானிய கல்வி நீங்க எப்போ நீங்களுடைய வாழ்க்கை நீங்க எடுக்கிறீங்களோ அப்போதான் உலகத்துக்குரிய கல்வி உங்களுக்கு கிடைச்சி இருக்கும். அப்ப அதை என்ன செய்யணும், உதாசனப்படுத்தப்படாது. நீங்க நம்ம மட்டும் பாருங்க, நீங்க நம்முடைய முக்கியத்துவம் நேரங்கள் எல்லாமே எதுக்கு அதிகம் கொடுக்குறோம், உலகம் சார்ந்த விஷயத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த கல்வி கற்றாலும் சரி கற்றுக்கொள்ளாட்டாலும் சரி அதை பற்றி நாளைக்கு எல்லாம் கேட்கும் போது கேட்கணும். உலக கல்வி கற்றுக்கிட்டாலும் கேட்க மாட்டேங்கிறலாம், எல்லாம் கேட்கப்பட்டு கிடையாது. நாளைக்கெல்லாம் உங்களை கேட்பது இந்த மார்க்க கல்விதான். ஏன்னா இந்த உலகத்துடைய இந்த சமுதாயத்துடைய முதல் கட்டளை, என்னுடைய கட்டளை எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய ஆசிரியர் சொன்னார், இந்த உம்மத்திற்கு முதல் கட்டளை எல்லாம் இருக்கிறது. உன்னை படைத்த இறைவன் திருப்பெயரால் நீ ஓதுகிறாக. முதல்ல உன்னை படைச்சது யார், நீ எங்கிருந்து வந்திருக்கிற, நீ ஏன் படைக்கப்பட்டிருக்கிற. அப்ப அவனை பற்றியான கல்வி முதல்ல இருக்கணும். நீங்க அப்படி இல்ல, அவனை பற்றி கல்வி கிடையாது. இப்ப கேட்கிறோம் அல்லாஹ் என்ன ஆற்றல் என்ன, நம்ம நினைச்சிட்டோம் மார்க்க கல்வி குர்ஆன் ஓதுறது ஹதீஸ்களை படிப்பது வாசிப்பது மட்டும் நினைச்சிட்டு இல்ல. அல்லாஹ்வை பற்றிய ஆற்றல், அவனை பற்றி முழுமையான செய்திகளை படிப்பதுதான் மார்க்க கல்வி. அதை படிக்காமல் விட்டவர்கள்தான் இன்றைக்கு மார்க்கம் என்ற பேர்ல நிறைய ஆச்சாரங்கள் விதாகத்தில் வழிகாட்டுதல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அது சொல்லப்பட்ட மார்க்கத்தை ஒவ்வொருவரும் கற்காமல் ஒவ்வொருவரும் ஆர்வம் காட்டாமல் விட்டதுனால இன்னைக்கு பூமி முழுவதும் செய்யப்பட்டிருக்கு, பித்ராக்களுக்கு குழப்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு புதுசா போய் சொல்ல என்ன பண்றான், நீங்க எல்லாம் புதுசா சொல்றீங்க பழைய போய் சொல்றீங்க. என்னாச்சு, அல்லாஹ் பத்தி தெரியல, அல்லாஹ்வுடைய ஆட்சி தெரியல, அல்லாஹ் எங்க இருக்கான்னு தெரியல. என்ன சொல்லுவோம், என்னப்பா நீங்க இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு வணங்குறீங்க, அவங்களுக்கு என்ன சுஜூத் பண்றீங்களா, அவங்களோட துஆ கேட்கிறீங்களா, ஏதோ ஒரு விழா ஏற்படுத்தி செய்றீங்களா, இதெல்லாம் சரியா மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கா கேட்டா இல்ல நாம முன்னாடி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட், அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை இன்னைக்கு மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கிடைத்து உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, மார்க்க கல்வி கற்காமல் விட்டவருடைய விளைவு அப்படித்தான் கொடுக்கிறது. எல்லாம் இருந்தும் அதுக்கு நம்ம நினைச்ச ஆர்வம் காட்டல, காட்டாத விளைவு என்ன, இன்றைக்கு மார்க்கத்துல மார்க்கத்துல பெருந்தளவில் உபயோகிச்சு சஹாபாக்கள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மார்க்க கல்வி கற்பதற்கான ஒரு நிலை பாருங்க, எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு சில சம்பவம் சொல்ல பாருங்க, இந்த மார்க்கத்தின் மீது எந்த அளவுக்கு மார்க்க கல்வி கொடுப்பது நபியவர்கள் எந்த அளவுக்கு அதுல முக்கியத்துவம் காண்பித்திருக்கிறார்கள், அந்த மார்க்க கல்வி கற்றுக் கொள்வதற்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை வரலாறு பாடம் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவை எடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு வரார், ஒரு அரபி வரார், நினைச்ச ஒரு நபிகள் வந்து அவருடைய தோழிட்ட வந்து ரசூலுல்லாஹி ஜும்மா நிறுத்தி கொண்ட பொழுது வந்து கேட்கிறார், அல்லாஹ் வந்து எனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறார். மார்க்கத்தை ரசிங்க கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறார். உடனே அந்த சஹாபா என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி போய் என்ன செய்றாங்க, ஒரு இரும்பால சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சு ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இஸ்லாம் ஈமான் இஹ்சான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் புரிந்ததா புரிந்து விட்டது, திருப்பியே ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, யாராவது ஒருவர் பேசிவிட்டாங்க, அதான் சொல்றாங்க, யாராவது ஒருவர் ஆக்ரோஷமாக உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட அவருடைய பேரா மாறிடுவாங்க. அவருக்கு பாராட்டிக்க மார்க்க கல்வி என்பது உட்கார்ந்து படிக்கணும். அது உட்கார்ந்து படிக்கிறவங்க தான் அது முதலாவது கல்வி. அல்லாஹ்வை பற்றியான கல்வி நமக்கு இருக்கணும். நீங்க நம்ம அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பற்றி, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய குத்ரத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய ரூஹியத்தை பற்றி கேட்டா சொன்னா நீங்க தெரிய மாட்டாங்க. தெரியுது நமக்கு தெரியல. எல்லாம் வாய்ப்பு இருக்கலாங்க, ஏதாவது வாய்ப்பு நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன், சுதாசப்படுத்திட்டு இருக்கோம். காரணம் என்ன, யாராவது ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொன்னா அவருக்கு முன்னாடி நீங்க போறோம். எல்லாம் பாதுகாக்கணும்.
அன்றைக்கு சகாபாக்கள் எப்படி கற்றுக்கிட்டாங்க மார்க்கத்தை அபூ ஹுரைரா சொல்றாங்க, அதான் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் வியாபாரத்திற்காக அன்சாரிகள், வியாபாரத்திற்காக முஹாஜிர்கள், அன்சாரிகள் விவசாயத்திற்காக நினைச்சிருவாங்க, போயிருவாங்க. நான் மட்டும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டே இருப்பேன், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டே இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அறிவிப்பாங்களோ அதை உடனே கேட்டு நினைச்சு மனப்பாடம் செஞ்சுக்குவேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் இருக்கும்போது சொன்னாங்க, பள்ளிவாசல் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சொல்லுவேன், நான் சொல்லுகிற பொழுது ஒரு பாயை விரித்து அதை நான் சொன்ன உடனே அதை சுருட்டி யார் சுருட்டி கொள்கிறாரோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி வர்றாங்க, பாயை விரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சுருட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் சொன்னவுடன் செய்யக்கூடிய முதல் நபர் நீங்கதான். அப்ப சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடமிருந்து எதை பெற்றுக் கொள்கிறாயோ, என்னிடத்தில் எதை பெற்றுக் கொள்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ள அனைத்தும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஆழமாக பதியப்படும், அது மறக்கடிக்கப்படவே படாதுன்னா நீங்க மறக்க மாட்டீங்க. இது சொன்ன உடனே அன்றைக்கு அபூ ஹுரைரா அவங்க கல்வி கற்றாங்க, உள்ளத்துல பதிய வச்சாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாணவர்களே. அப்ப இந்த அன்னைக்கு அப்படித்தான் கத்துக்கிட்டாங்க மார்க்க கல்வி. சஹாபாக்கள், 2 சஹாபாக்கள் ஒண்ணா உட்கார்ந்து நினைச்சுக்கோங்களேன், ஒண்ணா உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பேசுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரட்டுமான்னு கேட்பான், உங்களுக்கு கிஃப்ட் தரட்டுமான்னு. என்ன கிஃப்ட் பார்த்தா ஒரு நபி படி சொல்லி கொடுப்பான், ஒரு நபி படி சொல்லி கொடுப்பான். அப்ப அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கல்வி கற்றுக் கொடுத்தார். அந்த கல்வியை தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களுக்கு பின்னாடி வாழையாக அந்த கல்வி கற்றுக்கொண்டே வரப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த கல்வி புறக்கணிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நம்ம நினைச்சிட்டு பண்ணிக்காத அதுக்கு நேரம் கொடுக்காம இருந்து கொண்டிருக்கோம். யாருமே தப்பு இருக்கு, யாருமே தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஏது கடமைப்பான இது ஒரு சுமத்தப்பட்ட கடமை. நீ படிக்கிற நாளைக்கு இது கேள்வி கேட்கப்படுறா. இந்த கல்வி கற்பதில் ஏற்படக்கூடிய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. உலகத்தினுடைய கல்விகள்லாம் உலகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தில் உள்ள கல்வி இருக்குதா இல்லையா, அது உலகத்தில் மட்டும்தான் இந்த சிறப்புகள் அடையப்படுமே தவிர மறுமையினுடைய சிறப்பு நினைச்சு அடைய முடியாது. ஆனால் இந்த மார்க்க கல்வி இருக்குதா இல்லையா, அந்த கல்வி மூலமாக இன்மையிலும் சிறப்பை அடையலாம், மறுமையிலும் சிறப்பை நினைச்சலாம் அடையலாம். அது மூலமாக உலகம் சார்ந்த கல்வி பொறுத்தவரைக்கும் உலகத்தில் மட்டும்தான் சிறப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையினுடைய அல்லாஹ்வுடைய கல்வியை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த கல்வியை கற்கிற பொழுது இன்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனுஷனுடைய அறிவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, மனுஷன் எப்போதுமே தன்னுடைய அறிவு சிந்திப்பது, நான் செய்வது சரியா தவறா, நான் செய்வது சரியா தவறா, இந்த அறிவு இல்லையா. திடீர்னு ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒன்று வர்றாரு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாரு, சாப்பிடுவோம், நம்ம சாப்பிட மாட்டோம், யாரா இவரு எதிர்த்து கொடுக்குறாங்க நம்ம யோசிப்போம். ஒரு தண்ணி கொடுக்குறாரு, பிடிக்க சாப்பிடுறாங்க, பிடிப்போமா யாருமே தெரியாது. அப்ப அந்த மனிதனுடைய மூளை என்ன செய்யுது பாரு. அதே மாதிரி உலகம் சார்ந்த கல்வி படிக்கிறோம், உலகம் சார்ந்த கல்வி படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க நிறையா, ஓகே அது தவறல்ல, படிப்பது தவறுன்னு சொல்ல வரவில்லை, அது படிக்கக்கூடாதுன்னு சொல்லல, படிக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கணும், உண்மைக்கு மறுமைக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய சொன்னா, தெரியுது, நம்ம அறிவுக்கு தெரியுது, நம்ம அறிவுக்கு தெரியுது இந்த கல்வியினால் உலகத்திற்கு மட்டும்தான் ஃபவாயித் இருக்கிறது. ஆனால் மறுமைக்கு என்னுடைய அறிவுக்கு மறுமைக்கு பயனுள்ள கல்வி மார்க்க கல்வி மட்டும்தான் என்னுடைய அறிவுக்கு தெரிகிறது. தெரிந்து கொண்டும் அதை நான் உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். யோசிப்பாங்க, எத்தனை பேர் உட்கார்ந்து நான் படிச்சிருக்கிறேன், எத்தனை பேர் உட்கார்ந்து நான் படித்திருக்கிறேன், மார்க்கத்தை இன்னைக்கு இந்த விஷயங்களை கற்றுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் மட்டுமல்லங்க, பெண்கள் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. யாரு? ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் வந்தாங்க. அல்லாஹ் தூதரே, நீங்கள் வாரத்தில் எல்லா நாட்களும் ஆண்களுக்கு ஒதுக்குறீங்களே, ஒரு நாள் பெண்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்மால் என்ன சொல்றான், எனக்கு மார்க்க கல்வி படித்த ஒரு ஆலிமர் வேணும்னு ஆசைப்படுறான். திருமணம் பண்ணக்கூடிய ஆசைப்படுறான், என்ன ஆசைப்படுறான், எனக்கு மார்க்கம் கற்ற ஒரு ஆலிமர் எனக்கு நினைச்சு வர ஆசைப்படுறான். நீ என்ன கற்றுக்கிறது? குர்ஆனில் வசனத்தை கற்றுக்கிறாயா? அந்த வசனத்துக்கான விளக்கத்தை படிச்சிருக்கிறியா? அந்த வசனத்தோட சமம் உனக்கு தெரியுமா? அந்த வசனம்
தெரியுமா? அந்த வசனத்துடைய சிறப்புகள் தெரியுமா? ஒரு நபிமொழியை நீ மனதில் செய்திருக்கிறாயா? அந்த நபிமொழியில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் தெரிந்திருக்கிறதா? என்னைக்காவது கொஞ்சம் பாருங்க. ஆனா நம்ம ஆசைப்படுறது, நம்ம எதிர்பார்ப்பது எனக்கு நல்ல படித்த நல்ல ஆலிமான ஒரு ஹாஃபிலாவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு மனிதன் ஆசைப்படுறோமா இல்லை? ஆசைப்படுறோமா இல்லை? உண்மையே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆனா நான் யாருக்கு எனக்கு தெரியுது, தெரிஞ்சு கொண்டே நான் எதை நினைச்சிருக்கிறேன், உதாசனப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். இப்படி காலங்கள் தொடர்ந்து கொண்டே இப்படி கல்விக்கு நாட்டம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் தெரிந்து கொண்டே அதை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கு சொன்னா இந்த உலகத்தில் உலமாக்கள் இல்லாமல் போனால், கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் இல்லாமல் போனால், கல்வியை போதிக்கக்கூடிய கல்வியாளர்கள் இல்லாமல் போனால், அறிஞர்கள் இல்லாமல் போனால், இந்த பூமியில் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செயற்கை ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் பொய்யர்களை உண்மையாளர்கள் மக்கள் நம்புவார்கள், உண்மையாளர்களை பொய்யர்கள் நினைச்சுவாங்க மக்கள் நம்புவார்கள், மோசடிக்காரனை நம்பிக்கையாளர்கள் சொல்லுவார்கள், நம்பிக்கையாளனை மோசடிக்காரன் நினைச்சுவாங்க சொல்லுவாங்க, அவர்களுக்கு தகுதியை நினைச்சுவாங்க மக்கள், நம்பிக்கையாளர்களை தகுதியை நினைச்சுவாங்க மக்கள் புறக்கணிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்போது அறிவாளிகளாக இல்லாத படித்தவர்கள் இல்லாத கல்வியாளர்கள் இல்லாத அறிஞர்கள் இல்லாத மனிதர்களை தலைவர்களாக எடுத்து செய்வார் மக்கள் பின்பற்றிக் கொள்வார்கள். பூமி சொல்லக்கூடிய ஜாபை தடை செய்யப்படும். இந்த பூமி அந்த நிலையில ஒருத்தருடைய உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு யோசிப்பாங்க. அந்த நிலையில நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டுச்சு நம்மளோட நிலையை யோசிப்பாங்க. அப்ப நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது, எனக்கு நான் ஆசைப்படுறேன், எனக்கு வருகிற, எனக்கு கிடைக்கக்கூடியவர்கள் தெரிந்து ஆசைப்படுறேன், நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன கல்வியை கற்றிருக்கிறேன். சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரியார்தாசன் அவருடைய ஸ்பீச்ல சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. நிறைய படிச்சிருக்கிறார். அவர் இஸ்லாமிய சொல்றாரு, நான் உலகம் சார்ந்த கல்வி படிப்பதில் எனக்கு பிஹெச்டி இருந்தார், டாக்டரேட் பண்ணார். உலகம் சார்ந்த கல்வி படிக்கிறதுல ஒரு பிஹெச்டி. ஆனா அல்லாஹ்வை பற்றி, படைத்தவனை பற்றி படிப்பது நான் ஜீரோ. அப்படின்னா யாரு? நான் ஜீரோ. அல்லாஹ் பத்தி ஒரு 4 விஷயத்தை குர்ஆன்ல வாசிச்சு ஒரு 4 வசனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நமக்கு நிறுத்த முடியும்? முடியாது. அல்லாஹ் பத்தி ஒரு 4 வசனம் சொல்லுங்க அப்படின்னா ஒரு 4 விஷயம் சொன்னா யோசிக்கலாம். எங்க உட்கார்ந்து குர்ஆன்ல இருக்கு, எல்லாமே குர்ஆன்ல இருக்கு, உட்கார்ந்து படிக்கிறான், குர்ஆனை எடுத்து படிக்கிறோம். குர்ஆன்ல எல்லா விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கையின் எல்லா கலையும் கல்வியும் இருக்கிறது. ஆனா நம்ம இதை விட்டு வாங்க போறோம். இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் எதை கொண்டு வர்றாங்க? குர்ஆனை பார்த்து சயின்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம், குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் விஞ்ஞானம் சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சயின்ஸ்ல கொண்டு நிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்மால அங்க போறோம், இதுக்கு முக்கியம் கொடுக்க மாட்டோம். கையில இருக்குது கல்வி, ஆனா படிப்புக்கு நேரத்தின் காலத்தில் இருக்கு. இந்த அமர்வுகள் நினைச்சுக்கோங்களேன், ஒரு மதரசா ஆரம்பிக்கிறாங்க, ஒரு உஸ்தாதா இருக்கிறாங்க, சரி நம்ம நேரங்களை செலவழிக்கிறோம். இந்த போன் இருக்கு பாருங்களேன், ஒரு போன், இந்த போன் ஒண்ணுமே வந்திருக்காரு, ஒரு மெசேஜ் வந்திருக்காரு. ஆனா என்ன செய்வோம், எடுத்து சும்மா வச்சு யாராவது மெசேஜ் எடுத்துக்கலாம், ஒண்ணுமே வந்திருக்காரு. சும்மா ஒரு டைம் லைட் தெரியும், சும்மா இருப்பதுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பட்டன் அடிச்சு லைட் தெரியும், உடனே ஒரு மெசேஜ் ஒருத்தர் அனுப்பல. சரி சும்மா வாட்ஸ்அப் போய் பார்ப்பேன், சும்மா பேஸ்புக் போய் பார்ப்பேன், ஒருத்தரும் ஒன்று அனுப்பிட மாட்டான். ஆனா சும்மா பார்த்துக்கலாம், என்ன அனுப்பியிருக்காரு, ஒன்றுமே இருக்காது. என்னைக்காவது உட்கார்ந்து இந்த குர்ஆனில் சுன்னாவில் என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத என்னைக்காவது உட்கார்ந்து படிச்சிருக்காங்க இல்ல. இந்த கல்வி இருக்கா இல்லையா, இந்த கல்வியை தேடுவதில் சஹாபாக்களுடைய அந்த ஆர்வம், சஹாபாக்களுடைய அந்த முயற்சி, அவர்கள் கொடுத்த அந்த செலவழித்த நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு பின்னாடி இன்றைக்கு இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சொன்னா, மார்க்கம் இன்றைக்கு பார்த்தோம் இல்லையா, உதாசனப்படுத்துவதனுடைய ஒரு இன்னொரு விளைவு சொல்லட்டுமா? உதாசனப்படுத்தக்கூடிய விளைவு இன்னொரு விளைவு சொன்னா, யாராவது ஒரு சட்ட மார்க்கத்திற்கு வழங்கிவிட்டால் அவர்களுக்கு
விட்டால் அது தனக்கு சாதகமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வதும், அது தனக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால் அதை விட்டு விலகிக் கொள்வதுதான் இன்றைக்கு உருவாக்கி. இது நிதர்சனமான உண்மை. மார்க்க தீர்ப்பு நமக்கு யாராவது கொடுக்குறான்னு நமக்கு சாதகமாக எடுத்துக்கிறோம், நமக்கு சாதகம் நினைச்சு விட்டுருவோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற பொழுதுதான் அதனுடைய உண்மை தன்மை நமக்கு புரிய வரும். அப்போதான் தெரியும் அவருடைய அறிவு ரகசியம். இது சரி, இது சரிண்ணா, இது சொல்றது கரெக்ட், இப்படிதான் செயல்படணும். அப்ப அந்த புத்தி வேலை செய்யும். இதெல்லாம் கிடைக்கும். அப்ப நமக்கு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படித்தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்தில். அப்போ இந்த குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கல்வியுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்க்கணும். இந்த கல்விக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 வருடம் கஷ்டப்பட்டாங்க. சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கல்விக்காக கஷ்டப்பட்டாங்க. சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த எடுத்து பாருங்க, இன்றைக்கு இந்த ஹதீஸுடைய துறைகளை பயணித்த ஹதீஸுடைய நூல்களை தொகுத்த எத்தனையோ அறிஞர்களை நீங்க பார்க்கலாம். அத்தனை அறிஞர்களும் அறிஞர் அல்ல. கவனிக்கணும், 96% எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அரபுகளால் தொகுக்கப்பட்டதல்ல, அரபுகளால் தாய்மொழி அரபை கொண்டு அவர்களால் தொகுக்கப்பட்ட கல்வி கிடையாது. எல்லாம் அந்நி, அதாவது அரபு அல்லாதவர்கள், அரபு அல்லாதவர்கள் கொண்டுதான் தொகுக்கப்பட்டது. அந்த மார்க்கத்தினுடைய ஹதீஸ் நூல்களை பார்க்கிறோம், குர்ஆனுடைய விரிவுரைகளை நாம் பார்க்கிறோம். யார் அவங்க? அரபு தாய்மொழி கொண்டவங்க கிடையாது. நான் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இன்றைக்கு நம்முடைய இந்த கல்விக்கு நாட்டம் குறைந்து அதை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்காம, காலத்தை ஒதுக்காம, அதை நாம் தெரிந்து கொண்டே அதை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியை குறித்து அல்லாஹ் சொல்றான், இந்த கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்றான். பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, எர்ஃபஉ அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் தரஜாத். யாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அந்தஸ்து கொடுப்பான்னு சொன்னா இந்த கல்வி கொண்டுதான் அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அந்தஸ்து உயர்த்துவான். அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் ஹல் யஸ்தவல்லதீன வல்லதீன லா யஅலமூன். யார் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருவரும் செய்ய முடியாது, சமமாக முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த கல்வியுடைய பயணத்தை யார் தொடர்கிறார்களோ இந்த கல்வியை தேடி யார் போராடிச்சுக்கோங்களேன், இந்த கல்வியை தேடி யார் பயணிக்கிறார்களோ, அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்ன, ஈமான் என்ன, இஹ்சான் என்ன, அல்லாஹ்வுடைய ஆட்சி என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் எப்படிப்பட்டது இருக்கிறது, அவருடைய அத்தாட்சிகளை பற்றி யார் படிக்க சொல்கிறார்கள், அவருடைய சட்டத்திட்டங்களை ஷரியத்தை யார் படிக்க சொல்கிறார்களோ அவருடைய வழியில் தான் சொர்க்கத்துடைய வழியை சக்தி கொடுக்கிறார். வேற எங்க இருக்கு சொல்லுவோம்? வேற எங்க இருக்கு? நான் உலகம் சார்ந்த கல்வி படிக்கிறேன்னு சொன்னா அதை எனக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேருமா? மார்க்கத்தை கட்ட மட்டும்தான் அது ஒரு சொர்க்கத்தை கொண்டு போய் சேரும். மார்க்கத்தோடு சேர்ந்து கற்கக்கூடிய உலகத்தை தான் உங்களுக்கு நிச்சயம் சொர்க்கத்தை கொண்டு போய் சேரும். முன்னாடி உள்ள முன்னோர்கள்லாம் எப்படி கற்றுக்கிட்டான்னு சொன்னா, மார்க்கம் கற்றுக்கொண்டு அதோட சேர்ந்து உலகம் சார்ந்த கல்வி கற்றுக்கொள்வோம். அவங்க டாக்டர் அவருடைய மார்க்கம் உலகம் சார்ந்த ஒரு கல்வி இருக்கும். அவர் எப்படி அதை பயன்படுத்துவார் சொன்னா, மார்க்கங்கள் அவரிடத்தில் இருந்ததுனால அந்த கல்வியை உலகத்திற்காண்டி பயன்படுத்தினார், மறுமைக்காண்டி பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? உலகம் மட்டுமே பார்க்கிறோம், மார்க்கத்தை நம்ம செய்வதில்லை. பார்க்கறதில்ல, மார்க்கத்துக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க. ஆனா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு மீது சுமந்திருக்கக்கூடிய முதலாவது கடமை அவனுடைய கல்வியை கற்க. அவனுக்கு நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். அதான் முதல் நாளைக்கு அல்லாஹ் என்ன கேட்பான்? அல்லாஹ் என்ன கேட்கும் போது, அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்லுவது நீ கணிக்கணும். அல்லாஹ் நாளைக்கு இந்த இடத்துல கேட்பான். கேட்கிற பொழுது என்னிடத்துல என்ன பதில் இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த நிலை, இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை குறித்து, இப்ப நான் என்ன நிலையில இருக்கிறேனோ இதே நிலையில நான் ஒரு கால் என்னுடைய ரூம் எடுக்கப்பட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு அடிப்படை அறிவு கிடையாது. ஒரு அடிப்படை அறிவு கிடையாது. உதாரணம் சொல்ல போனா, தந்தை இறந்துட்டார். தந்தை இறந்த உடனே மகனை வந்து தொலை வைக்கணும். அந்த பையனுக்கு ஜனாசா கூட தெரியல. தெரியுதா? தந்தை இறந்துட்டாலும் சொன்ன உறவுகள் யாராவது இறந்தாங்கன்னு சொன்னா என்ன தெரிய மாட்டாங்கன்னா, ஒரு ஜனாசா கூட தெரியல. ஆனா உலகம் சார்ந்த விஷயத்துல அவங்க பேருக்கு பின்னாடி இருக்குது, பெரிய பட்டப்படிப்புல முன்னாடி இருக்குது. ஆனா இது என்ன இல்ல பாருங்க. அடிப்படையாக
அல்லது துவாவுடைய பின்னணியோ வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில அமல்படுத்துகின்ற அந்த அடிப்படை அறிவுரை இன்னைக்கு நம்மிடத்துல இல்லாம இன்னைக்கு இருக்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சு கொண்டு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், உதாசனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பாதுகாக்கிறோம். இந்த நிலைமை நீடிக்குமே இருந்தால் நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது எந்த நிலையில் நான் இருப்பேங்கிறத கொஞ்சம் யோசிப்பாங்க. அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது எந்த நிலையில நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அல்லாஹ் இடத்துல கேட்கிற பொழுது எப்படி நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா இந்த கல்வி கற்றவர்கள் நல்லா பூமியில் கொடுத்த சிறப்பு தெரியுமா? நிறைய சம்பவம் இருக்குது. ஒரே ஒரு சம்பவம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு சஹாபி உஸ்மான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாஃபியா சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாங்கன்னா உமர் அவங்க சந்திக்கிறாங்க. உமர்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த சஹாபி வந்து அந்த நாட்டினுடைய மக்காவுடைய தலைநகர மக்காவுக்கு வந்து ஆளுநராக நியமிச்சிருக்கிறாங்க. உமர்ல வந்து உஸ்மான் சொல்லக்கூடிய இடத்துல சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் நாஃபி சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் உமர்ல அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்து விட்டு உமர்லா சொல்றாங்க, இந்த நகரத்துடைய தலைவர் ஆளுநராக உங்களை நியமிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆளுநர் அந்த நகரத்திற்கு இன்னொரு ஆளை நியமிச்சிருந்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு சஹாபியர். உமர்ல வந்து கேட்கிறாங்க, இந்த நகரத்துடைய ஆளுநர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஒருத்தர் எங்கள்ல ஒருத்தர் விடுதலையாகி அடிமையிலிருந்து விடுதலையாகி வந்து எங்களை ஒருத்தர் நினைச்சாங்க ஆளுநர் நியமிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே உமர்லாம் கேட்கிறாங்க, யார் அவர் ஒரு அடிமையா கேட்கிறாங்க. விடுதலையாக்கப்பட்ட ஒரு அடிமையா கேட்கிறாங்க. ஆமா, எப்படி அவர் நீங்க வந்து ஒரு நாட்டுடைய ஆளுநர் ஜீவிக்க கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்ல எங்களையே எங்க கூட்டத்திலேயே எங்களை விட மார்க்கத்தை அதாவது குர்ஆனை உள்ளத்தில் சுமந்தவர், அவர் எங்களை விட மார்க்கத்தை கற்றவர், அதனாலதான் நாம் அவர் நினைச்சிருக்கிறோம் எங்களுக்கு தலைவராக ஆளுநராக நாங்கள் நினைச்சு நியமித்திருக்கிறோம். சஹாபாவுடைய காலத்துல மார்க்கத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்பட்டார்கள். மார்க்கத்தின் நிலையை கூட தீர்மானிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஒரு தொழில் வச்சுக்கோங்களேன், தொழிலுக்கு வந்தா அங்க எது முதன்மைப்படுத்தப்படும்? பெரிய தாடி வச்சிருக்கிறார், தொப்பி போட்டிருக்கிறார், பையா போட்டிருக்கிறார், ஒரு பெரிய வீட்டுக்கார பெரிய வீட்டு சொந்தக்காரர் அப்படியா? அவருக்கு எத்தனை ஆயிரத்து தெரியும், எத்தனை வசனங்கள் தெரியும், எத்தனை சூறாக்கள் தெரியும், எத்தனை கதைமொழிகள் தெரியும். அதை கொண்டுதான் அவரை நினைச்சு வருவார். எனக்கு என்ன எனக்கு 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 என்ன எவ்வளவு தெரியும்? குர்ஆன் படிக்கிறது எனக்கு எவ்வளவு தெரியும்? குர்ஆன் வாசிக்க எனக்கு எவ்வளவு தெரியும்? இதெல்லாம் எப்போ உட்கார்ந்து படிக்கிற பொழுதுதான் கிடைக்கும். ஆனா நமக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, வயது இருக்கிறது. ஆனால் ஒரு அலட்சியம். என்ன அலட்சியம்? நம்ம இந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்குற வீடியோ நமக்கு போதுமானது, அதுதான் எனக்கு தேவை. ஆனா லட்சக்கணக்கான ரூபாய்களையும் மணிக்கணக்கான நேரங்களையும் எதற்கு? உலகம் சம்பந்தப்பட்ட உலகம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு செலவழிக்கிறோம். ஒரு பெரிய பிசினஸ் காசு போடணுமா? போடணும். அதுக்கு நேரம் ஒதுக்கிறோம். நம்ம அதுக்கான காலத்தை எல்லாம் பைசா எல்லாம் கால வயசு எல்லாம் பண்றோம். ஆனா உலகத்துக்கு மட்டும்தான் பயனளிக்கும். ஆனா இனி மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம் எது? மறுமையினுடைய தரத்தை நிறுத்தக்கூடிய, மறுமையுடைய தரத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த கல்வி வல்லப்பா தெரிந்து கொண்டே நீங்க அதை படிச்சிருக்கிறோம். உதாரணப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? என்ன யோசிச்சுக்கோங்க. மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் இந்த கல்வி தேடி பயணிக்கிறார்களோ, யார் இந்த கல்விக்கு நேரத்தை ஒதுக்குறார்களோ, அவர்களுடைய வழி, அவருடைய நேரம், அவருடைய காலம் எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு செல்கிறார். சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய கல்வி தான் சோழக்கடையக்கூடிய கல்வி மாற்றக்கூடிய. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டோம், நம்ம இன்னைக்கு அசால்ட்டா அதை புறக்கணிச்சுக்கிட்டோம். அப்ப என்ன நடக்கும்? அவன் சொல்றது அங்கங்க பேசுறது மார்க்கமா நினைச்சு படிச்சிருக்கிறோம், ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன? இங்க மார்க்கத்தின் பேரால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விதஆக்களும் சிறுக்குகளும் வழிபாடுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கும். நீ படிக்கல, நீ சொல்லல, நீ கற்கல அப்படின்னு சொன்னா, நீ உதாசனப்படுத்தலன்னு சொன்னா, இங்க நாளுக்கு நாள் எல்லாம் அது கொண்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்? அறியப்பட்டது எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம வயசு இருக்கு, ஆற்றல் இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஒழுங்கு. அடுத்து பாருங்க, இந்த கல்வியை
கற்றுக்கொள்வதோட இன்னொரு முக்கியத்துவத்தை பாருங்களேன். உண்மையிலே மனிதனுடைய உள்ளத்தை சரிப்படுத்தியது வழிகேட்டிலிருந்து அவர் என்ன செய்ய முடியாது தூரமாக்கி. எப்படி இந்த கல்வி கற்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிறப்பு வழிகேட்டிலிருந்து மனிதனை சுத்தப்படுத்த உண்மையான இஸ்லாமிய என்ன ஆனால் வழிகேடு கொடுக்கிறோம். இன்னொன்று தெரியுமா, அவன் உண்மையை தெய்வத்தை கட்டுப்பட்ட ஒரு ஆத்மாவாக அந்த உள்ளத்தை அந்த கல்வி அப்படின்னு நீங்க உலகமா இல்லையா? என் பிள்ளை வெளியில போன என்ன இடையோ, என் பிள்ளை என்ன வந்து எப்படி படிக்க போறான் தெரியலையே. ஒரு காலம் இருந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போன உலகத்தை கத்துக்கிட்டு வருவான் பையன், எனக்கு சொல்லிக் கொடுப்பான ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஏதாவது ஒரு ஸ்கூலோ ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்கூலை ஏதாவது நம்ம உத்தரவாதம் கொடுக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு போனா எவ்வளவு என்ன செய்வோம், நல்லபடியாக படிச்சுட்டு வரோம், ஒழுக்கத்தையும் மாணவர்களையும் நல்ல பழக்கத்தை கற்றுட்டு வருவோம். ஆனா அங்கதான் நீங்க எல்லாமே உள்ள போயிட்டு வர வரைக்கும் பெற்றோர்களுக்கு என்னது என்னது ஒரு பயம். ஆனா இந்த கல்வி கற்கிற பொழுது உள்ளத்தை சரிப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான வழிகட்டு மக்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தை இறைவனை பயன்படக்கூடிய ஒரு உள்ளமாக அதை மாற்றிவிடலாம். சொல்றது இந்த யார் அல்லாஹ்வை அதிகமாக தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய உலமாக்கள், அறிஞர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள். இங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு மார்க்கத்தில் இருக்கிறார், ஒரு உட்காந்து படி மார்க்கத்தில் வசந்த ஒரு அப்படி கற்றுக் கொடுங்க. ஒரு நாள் ஒரு வேலைக்கு போறாங்கன்னா ஒரு வேலைக்கு போனா அவங்க நாளைக்கு போறதுக்கு போறோம். உங்களுக்கு நைட்டு நினைச்சுவாங்க, நீங்க என்ன கத்துக்கிட்ட சொல்றாங்க, ஓகே நான் கத்துக்கிட்டேன், நாளைக்கு நான் கத்துக்கிட்டேன், மாத்தி இப்படியெல்லாம் வளர்ந்த மார்க்கம் தான் இன்னைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் நாம் தெரிந்து கொண்டே நமக்கு தெரியும் நம்ம மார்க்கத்துல என்ன நிலையில் இருக்கிறோம். நான் ஏன் ஜீரோவா இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், ஜீரோவா இருக்கிறேன். அதனால பாருங்க, நிறைய மார்க்கத்துல பாருங்க, யாருமே தன்னை அறிஞர்களோ கல்வியாளர்கள் சொல்லிக் கொள்ளலாம், தன்னை ஒரு மாணவன் சொல்லுவோம். நான் ஒரு மார்க்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் தாய் சொல்லுவோம். நான் ஒரு தாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன். ஏன்னா அல்லாஹ்வுடைய கல்வி உலகத்தில் பறந்து விட்டிருக்கிறது, யாரும் செய்ய முடியாது, முழுமையாக கற்றுவிட முடியாது. அல்லாஹ்வுடைய கல்வி முழுமையா ஒருவருக்கு யாரும் முழுசாக கற்றுக்க முடியாது. அது கிடக்கிறது, நீ மரணிக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய கல்வி இந்த உலகத்தை விதைத்திருக்கிறார். நம்ம கொடுக்கப்பட்ட ஏதோ குறைவுதான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க அறிவுமா, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பான். கடல்ல இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர்ல நீங்க உங்களுக்கு வர நீங்க முக்கிய எடுத்தீங்கன்னு சொன்னா உங்க கையில ஒட்டக்கூடிய நீருக்கு அளவுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு. வல்ல முடியும் கல்வி வெல்ல முடியாத ஆட்சி உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு தெரியல, நம்ம கல்வி முக்கியத்துவம் தெரியல. ஆனால் இந்த கல்வியை கற்றவர்களை கொண்டல்லாம், இந்த கல்வி கற்பது மூலமாக எல்லாம் பல இடங்கள்ல பல கல்வியர்கள் உயிர்த்திருக்கிறான். இன்றைக்கு வரலாறு பேசுறாங்க. நம்ம இறுதியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், வாய்ப்புகள் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, அதுக்கான நேரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அண்டை மாநிலங்கள், பக்கத்து மாநிலங்கள் நீங்க பார்த்து சொன்ன கல்வி கற்பதற்கு நிறைய நீங்க பாருங்க, வெளிநாடு நீங்க பாருங்க, நீங்க கல்வி கற்பதற்காக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய நேரங்கள் போராடி கல்வி கற்றுக்கொண்டு அது தெருக்கள் இருந்து கொண்டு மக்களுக்கு கிடைச்ச பிரச்சாரம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு எடுத்து வைக்கிற நல்லா புத்தி, அல்லா யாரு, அல்ல இப்படிப்பட்ட ஆட்சிகள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அவங்க எல்லாம் மக்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பக்கத்துல மாநிலங்கள் இன்னைக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா, நம்ம பார்க்கணும், நம்முடைய பள்ளி இருக்கா இல்லையா, தமிழ்நாட்டுல பள்ளியில ஒவ்வொரு பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா மோதினார்களா இருக்கட்டும், இமாமா இருக்கட்டும், யார் இருப்பான், பேசிக் மக்கள் யார் தான் இருப்பான், ஒரு அசாமி சார்ந்த, ஒரு ஊபியை சார்ந்த, ஒரு ராஜேந்திர சார்ந்த, அவர் ஹாஃபில், அவர் மனம் செய்த ஒரு ஹாஃபில், அவர் மொழியிட்ட
எனக்கு நான் எத்தனை வசனத்தை உள்ள வச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க. எனக்கு எத்தனை சூறாக்கள் தெரியும், நான் எங்க நேரத்தை ஒதுக்கிருக்கேன். இவர் என்ன செஞ்சாருன்னா அதெல்லாம் உலமாக்களுடைய பணி, அதெல்லாம் ஆய்வுகளுடைய பணி, அதெல்லாம் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், அவங்க செஞ்சு அடிச்சுவாங்க, சமுதாயத்துக்கு போயிருப்பாங்க. இது அல்லாவுடைய இடத்துல அப்படின்னா உலமாக்கள் பற்றி ஒரு உரித்தான கல்வி சொல்லிருக்கணுமே. ஏன் அலா முஸ்லிம்ங்கிற 19 வருஷம் சொல்ல வேண்டும். முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்ட விஷயம் கல்வி தேடுவது. தலபுல் இல்ம் ஃபரீலத்துன், கடமை வாஜிபும், கட்டாயம். கட்டாயம் எங்க ஒரு தாச்சிருக்கிறோம், அவருக்கு தான் கல்வி, அவன் தான் கல்வி, உலமாக்களுக்கு தான் கல்வி, அவர் தாய், அவர் தான் கல்வி படிக்கிறோம். வேற யார்? நீ இன்றைக்கு உதாசனப்படுத்தினால் நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். அதை மட்டும் அல்லாஹ் அதற்கான சூழலையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பொழுது உடனடியாக அதை பயன்படுத்திக் கொள். அப்போது அதை உதாசனப்படுத்தினால் நீ கல்வி கற்கும் நிலை வருவாங்க, கல்வி கற்கும் ஆர்வம் வருவாங்க, அப்போது அதை இல்லாமல் அல்லாஹ் வாய்ப்பும் வசதியும் இருக்கிற பொழுது கல்வி கற்பதற்கு உன்னை நீ செஞ்சுக்கோ, தயார்படுத்திக்கோ. இல்ல கிடைக்கிற பொழுதும் வாய்ப்புகள் இருக்கிற பொழுதும் அதை உதாசனப்படுத்தினால், அதை வேண்டாம் என்று ஒதுக்கினால் பிற்காலத்தில் கல்வி கற்கணும் ஒரு ஆர்வம் வருவாங்க, அப்ப அந்த வாய்ப்பு பாதுகாக்கணும். கல்வி கற்கணும் ஆர்வம் படிக்கணும் ஆசைப்படுறோம், அப்ப அதற்கான சூழல் இருக்காது, அதற்கான வாய்ப்பு இருக்காது, அப்ப நஷ்டவாளி நாம் தான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈமானி ஒன்றுபடல் எப்படியாவது ஏதாவது ஒரு ரீதியில ஏதாவது ஒரு வகையில கல்வி கொடுத்துடலாமா நம்முடைய மாணவர்களுக்கு, எப்படியாவது ஒரு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்துடலாமா, எந்த நோக்கம் இல்லை. இந்த கல்வி மூலமா இனிமேலும் மறுபடியும் அடைவாங்க நோக்கம் கிடையாது. பிள்ளைகளை நினைச்சு கல்வியை பெற்றுக் கொள்ளணும், அவங்க மறுபடியும் நினைச்சவங்க வெற்றி அடைகிறதா யதார்த்தம், மன நோக்கம், அதெல்லாம் இலக்கு. அதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் இங்க ஒன்றுபடுதல், மதசாக்கள், உலமாக்கள் இந்த மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு நேரத்தை செலவழிச்சுருக்கீங்க, இதுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் செலவழிங்க. அப்படி செலவழித்தால் அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு இன்மையிலும் வறுமையிலும் இந்த ஒரு அந்தஸ்தை சிறப்புகள் எல்லாம் ஆக்கி கொடுப்பான். அதை விட்டுவிட்டு நாம் இதை உதாசனப்படுத்தினால் உலகம் சார்ந்த விஷயத்துல இதை கற்றுக்கொள்ள எந்த பலனும் கிடையாது, இதை கற்றுக்கொள்ள எந்த வருமானம் ஈட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இதை உதாசனப்படுத்தினால், அதை தவிர்த்தால், புறக்கணித்தால், நாளைக்கு அல்லாஹ் சொல்வது போல ஒவ்வொரு உலகம் கொண்டு பஷீரா, உலகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தேன், உலகத்தில் 2 கண்களை கொண்டு எல்லா அத்தாட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தேன். ஆனால் இங்கே நான் இருக்கிற பொழுது இப்போது ஏன் நீ குருடனாக இருப்பேன் என்று அப்போது மனிதன் நினைச்சுவான், குழம்புவானா, கதறுவானா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இப்படிதான் உலகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தால் உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது, எல்லாத்தையும் பார்த்து ரசித்தால் எல்லாம் இருந்தது. ஆனால் என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, அதை என்ன செய்ய பெற்றுக்கொள்ளவில்லை, அதை பெற்றுக்கொள்ளவில்லை, அதை புறக்கணித்தாய், அதை பார்த்தும் பார்க்காமல் இருந்தாய். அதனால் இன்று என்ன செய்யப்படுகிறாய், புறக்கணிக்கப்படுகிறாய். அதனால் என்ன செய்ய குழு நாம் யோசிப்பார், எல்லாம் பாதுகாக்கணும். இந்த நிலையை கொடுக்கிறார். உலகத்தின் நெருக்கடியான நிலை மறுபடியும் குழு நம்முடைய பிரயோசனம். நம்ம உலகத்தில் சொன்னா நம்பி சுற்றிருக்கக்கூடிய கட்டாய கல்வி இருக்குது, நம்பி சுற்றிருக்கக்கூடிய கட்டாய கல்வி, அதை படிப்பது ஒரு முஸ்லிமுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது, பருவ வாஜிப்பு என்பதை புரிந்து கொண்டு நம்மளால் ஒரு நேரத்தை குறைந்த நேரங்களை உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற விஷயம் முன் வரணும். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்முடைய பிள்ளைகள்ல நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, உறவுகள்ல நம்முடைய உற்றார்கள், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி மீது ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான ஓர்வு நடக்கிற பொழுது உட்கார்ந்து நீங்க நினைச்சீங்க படிங்க. அப்படி படிக்கிற பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை இருக்கா இல்லையா, மார்க்கத்தின் பேரால் ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிகள், அனாச்சாரங்கள், இது அடுத்த அது இதுன்னு சொல்லி என்னமோ நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யும், உங்களை விட்டு என்ன செய்யும், விலகும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்வு இஸ்லாத்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. எப்படி ஒரு வாழ்க்கையில் இஸ்லாம் ஒரு கிஃப்ட், இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஞாபகத்திலே பெரிய ஒரு ஞாபகம். இந்த ஞாபகத்தை அல்லாஹ் கேட்பான். அந்த ஞாபகத்துக்கு அவன் என்ன செய்திருக்கிறார், உன்னை ஏன் அல்லாஹ் அந்த ஞாபகத்தில்
படைத்திருக்கிறான், அந்த ஞாபகத்தில் உன்னை ஏன் நல்லா பயணிக்க வைத்திருக்கிறான் என்பதை குறித்து நாளைக்கு அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்காமல் உன்னுடைய பாதத்தை நீங்க நிச்சயம் எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்பான், அது உன்னை மட்டுமே உன்னிடத்தில் ஆழமாக நினைச்சு பதிவித்துக் கொள்ள வேண்டும். நாளைக்கு என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறேன், எனக்கு கொடுக்கிற ஞாபகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறேன் என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சமுதாயம் இந்த விஷயத்துல ஒற்றுமையாக ஒன்றாக சொன்னா மார்க்க கல்வி சரியான முறையில் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அந்த மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான நபர்களுடன் இருக்கும் இந்த விஷயம், சரியான கொள்கையில சரியான அக்கீதாவை பயணிக்கக்கூடிய, சரியான கொள்கையில சரியான அக்கீதாவை பயணிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும். இந்த அறியாமை ஜூலிருந்து பாதுகாக்க முடியும். அதற்கான நம்முடைய காலத்தை நடத்த சொல்ல வேண்டும். அதற்கு நான் பாக்கியத்தை நமக்கு சந்தர்ப்பமாக ஒரு நேரம் நமக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி இந்த மார்க்கத்துக்கு உரையாடல். இது நினைவூட்டல் தான், இது மார்க் வகுப்பு கிடையாது. இது நினைவூட்டல், ஜும்மாவாக இருக்கட்டும், சொற்பொழிவாக இருக்கட்டும், ஒரு பிரசாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நினைவூட்டல் அவ்வளவுதான். இந்த நினைவூட்டல் மூலமாக உங்களை நீங்க மாத்திக்கிட்டா உங்களுக்கு சிறப்பு. மாத்திக்கூடாது அது வருஷம் உங்களுக்கு நினைவூட்டல் மூலமாக உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள ஒரு நினைவூட்டல் தான். ஒன்றுமல்ல, இது கல்வி வகுப்பு கிடையாது. இது ஒரு ஒன்று கூட ஒரு ஈமான என்ன செய்யலாம், ஒரு புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஆனால் கல்விதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உள்ளடக்கி செய்யும், அதை பரிசுத்தப்படுத்தி உங்களை உயர்த்தும். அதற்கு வகுப்புகள் உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் மதரசா நடக்குது. ஆனால் வறுமையோ மாணவருடைய இருக்கோ ரொம்ப குறைவடைச்சு இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். இதான் கவனிக்கணும். அதை பற்றி யோசிப்பாங்க. கொஞ்சம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கவனம் செலுத்து. மார்க்கெட்டு நீங்க உதாசனப்படுத்த போவாங்க, அல்ல அவங்களை உதாசனப்படுத்த நீங்க மார்க்கெட்டு உதாசனப்படுத்தல, யாரும் உதாசனப்படுத்துறீங்க? அல்ல வணிச்சு உதாசனப்படுத்த மார்க்கெட்டை உதாசனப்படுத்த போவாங்க, யாரும் உதாசனப்படுத்தப்படுறீங்க? அல்ல உதாசனப்படுத்தப்படுறீங்க. அப்படி அல்ல உங்களை உதாசனப்படுத்தினா உங்களை அல்ல நான் இப்படி வேண்டாம் ஒதுக்குறேன், எனக்கு வேண்டாம் ஒதுக்குறேன்னா அல்ல என்னை வேண்டாம்னு சொல்லி நிலைமை என்ன நான் பாதுகாக்கணும். நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், அந்த உள்ளம் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். இந்த உள்ளம் அல்லாஹ்வை பயன்பட வேண்டும் சொன்னால் அதற்கு மார்க்கத்தின் அவசியம். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வசதிகளுக்கு சூழ்ந்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் நமக்கு இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தௌஃபீக்கை நம்மளுக்கு தரணும். அதுக்காக மதரசா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மதரசா அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு முயற்சி. சாதாரண எல்லாத்துக்கும் இதெல்லாம் வர மிகப்படுத்தி பேச முடிகிறாங்க, எல்லாத்துக்கும் இதெல்லாம் வர ஒரு ஆய்வு உருவாக்கணும், ஒரு பிள்ளை ஒரு மாணவன் உருவாக்கணும், அது தன்னுடைய வீட்டிற்கு ஒரு உருவாக்கணும். ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகன் முதலாளியாக அந்த மதரசாவுக்கு வெளியே வந்த ஒரு பெரிய ஒரு நியத்தை வச்சு ஆரம்பிக்கப்பட்டு நீங்க உங்களுடைய நேரம் கொஞ்சம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள சொல்லுங்க. கண்டிப்பாக மூலமாக வளர்ச்சி, அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும் அந்த சிந்தனையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு அந்த தௌஃபீக்கை தர வேண்டும். இந்த பிரார்த்தனையும் வைத்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த மார்க்க விஷயத்தை கேட்டதற்கு, நம்முடைய நேரத்தை அல்லாஹ்வுக்காக செலவிடுவதற்கு இந்த நேரத்துடைய பொன்னான உதவியை அல்லாஹ் இனிமேல் வரவேற்று அதற்கான கூலியை நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. வாஹ்துல்லானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் ஏன் இருந்தோம் உதாசீனப்படுத்தப்படும் மார்க்க கல்வி என்ற இரு தலைப்புகளில் சிறந்த முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் துளசி அவர்களுக்கு, சகோதரர் செக்கரியாபாய் அவர்களுக்கு நாம் ஏதோ இந்த இடத்திற்கு தொடர்ச்சியாக வருகிறோம், மாதத்திற்கு ஒரு போய் வருகிறோம், இந்த பயான் நடைபெறுகிறது, வந்தோம் அமர்ந்தோம் கேட்டோம் என்று இல்லாமல் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் யாரினுடைய வாழ்க்கையில் உபதேச மாற்றத்தை ஏற்படுத்துமோ நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களை சாலிஹீன்களோடும் சுஹதாக்களோடும் வைத்து அழகு பார்ப்பார் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் உபதேசங்கள் கேட்டு என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க
பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக இன்னும் இந்த இடத்திற்கு அடுத்தடுத்த மாதங்கள் வரும்பொழுது நாம் மட்டும் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை கேட்காமல் இன்னும் ஏராளமான தலைப்புகளில் மார்க்கம் எதையெல்லாம் சொல்லுகிறது, எந்த அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் சுவனத்தை அடையலாம் என்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறும். அந்த அடிப்படையில் நீங்கள் வருவதை தாண்டி ஆளுக்கு ஒரு நபரோ 2 நபரோ அதிகபட்சம் 5 to 10 நபர்களை அழைத்து வந்தாலும் அவர்களுக்கு மார்க்கம் கிடைக்கும். ஏதோ எமக்கு பிடித்த இடங்களுக்கு நாம் செல்லுவதாக இருந்தால் பல நபர்களை அழைத்து வருகிறோம். ஆனால் மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தால் அவர்களினுடைய முகம் சுழிக்கும் என்று யோசித்து அவர்களை அழைப்பது கிடையாது. அப்படி இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் வர வேண்டும், இந்த இடத்தில் அமர வேண்டும். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாம் அமரக்கூடிய 1 நிமிடம் கூட வீணாக போவது கிடையாது. கட்டாயமாக இதன் பலனை நாம் இந்த உலகத்தில் காணுகிறோமோ இல்லையோ, சக்கராத்தினுடைய தருவாயில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் எங்களினுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது கட்டாயமாக இதனுடைய நியமத்துகளை அல்லாஹ் தஆலா கண்கூடாக காட்டத்தான் போகிறார். ஏனென்றால் ஏராளமான நேரங்களில் சாதாரணமாக அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தடுத்த பல காரியங்கள் இருக்கிறது. அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அதனை எல்லாம் மாற்றி நல்லதை பேசி நல்ல அடிப்படையில் வாழ்ந்து நல்ல அடிப்படையிலேயே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்லம் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து நாளைய தினம் நேசம் என்ற தலைப்பில் ஜக்கரியா அவர்கள் சகோதரர் ஜக்கரியா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வகுப்பெடுக்க இருக்கிறார்கள். நாளைய தினம் மகரிப் தொழுகை முடிந்த அந்த வகுப்பு நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அமர்வுகளில் அதிகமான நபர்களை அழைத்து வந்து மார்க்கத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவராக வாழ்ந்த வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.